எங்க இருக்கோம் அப்படின்னா என்னோட புது ஃபார்ம்ல தான் இருக்கும். இன்னும் வேலை போயிட்டு இருக்கு. இந்த செவர் எழுப்புறது தளம் போடுறதெல்லாம் வேலையே இல்லை. அதுக்கப்புறம் இங்க உள்ள நடக்கிறது தான் பயங்கரமான வேலையா இருக்கு. மற்ற ஃபார்ம்ல இல்லாத மாதிரி ஒரு சில விஷயம் சின்ன சின்னதா வந்து பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும். எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு நம்ம இந்த ஃபார்ம் எடுப்போம்ல, அப்போ வந்து நான் காட்டுறேன். சாம்பிளுக்கு நான் சும்மா அப்படி செவரை பார்த்தீங்கன்னாலே தெரியும். நிறைய வேலைப்பாடுகள் உண்டு. நம்ம பார்ப்போம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்டாக் அப்டேட் தான். ஒரு சில விஐபி ஃபிஷஸ், நிறைய நல்ல மீன்லாம் இருக்கு. அதே மாதிரி அஃபோர்டபுளா வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, விலை கம்மியா தான் எடுங்களேன் அப்படின்றீங்க. அதனால ஒரு சாம்பிளுக்கு எடுக்கிற மாதிரி ஒரு புது இடத்துல விலை கம்மியான ஸ்டாக்குமே வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே பார்க்கலாம். F1 இருக்கு, F2 இருக்கு, விஐபி கிரேட்ஸ்மே இருக்கு. இந்த வீடியோல எல்லாத்தையும் பார்க்கலாம். ரெடியான ஸ்டாக் அப்படின்னா ஒரு 25 மீன் கிட்ட வந்து இருக்கும். ஷிப்மெண்ட் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. தாய்லாந்துல இருந்து வர்றப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வரானுங்க. கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அவனுங்க ஹம்ப் எல்லாமே வந்து டவுன் ஆயிடுது. நல்ல மீனுக்குலாம் ஹீட்டர் போட்டு வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். மற்ற மீன்லாம் நீங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே வெட்ட வேலி மாதிரிதான் இருக்கும். பக்கத்துல புது ஃபார்மோட செவர்ல வேலை நடக்கணுன்றதுக்காக ஓடெல்லாம் பிரிச்சாச்சு. அதனாலதான் இவனுங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ யாரெல்லாம் ரெடியா இருக்கானுங்களோ அவனுங்களை வந்து நம்ம இந்த வீடியோல பாத்துடலாம். மீதி எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ வாங்க. இது வந்து F1 கம்ஃபா. இவன் வந்து ஸ்டாக் வர்றப்ப 1.5 இன்ச் அந்த மாதிரி தான் இருந்தான். பர்சனலா க்ரூம் பண்றதுனால நல்லா சைஸ் ஆகிட்டே வரான். மிரர் போட்டோன்னே ஃபிளாரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதான் டக்குன்னு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பான். டியூல் டோன் F1s வந்து நம்ம கிட்ட 4000 இருந்து ஆரம்பிக்குது. இவெல்லாம் அந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வருவான். ரொம்ப பர்சனலா இவனை பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப வேகமா வளர்ந்தான். அதனால சின்ன பார்ட்டிஷன்ல வச்சிருந்தேன், குட்டி மீனுன்றனால. அதுக்கப்புறம் பெரிய பார்ட்டிஷன்ல கூட்டு வந்து க்ரூம் பண்ணேன். ஹெட்டு பாப்பா இருக்கும், நல்ல டியூல் டோனு. F1ன்றனால நமக்கு பாடி, மவுத்து எல்லாமே வந்து காம்பேக்டா கரெக்டான ஷேப்ல இருக்கும். கேமராக்கு பயந்து அந்த பக்கமே இருக்கான். செமையா இருப்பான். ரொம்ப அக்ரெசிவான ஃபிஷ். ஆனா வீஜாவோட ட்ரெய்ட்ஸ் வந்து ரொம்ப கூட இருக்கும். ஆக்சுவலா இது வந்து F1.2 தான், 25 F1.25, பட் க்ளோசர் டு F1. அதனால நம்ம F1 கால் அவுட் பண்ணலாம். ஹெட் மார்க்கிங் ஃபுல்லா இருக்கும். நோஸ் போலிங்ஸுமே வந்து நமக்கு இருக்கு. ஃபுல்லா கவர் ஆகல நோஸ்ல, பட் போலிங்ஸ் இருக்கு. ஜிபி லைனேஜ் தான். ஜிபியாவும் டேர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, பட் கேரண்டிட் கிடையாது. F1ல இன்னும் ஸ்ட்ராங்கர் ஜீன்ஸ். ஸோ ஃபேடிங் சான்சஸ் கம்மி, பட் ஜிபி லைனேஜ் தான் இவன். என்னால் கரெக்டாக காட்ட முடியுதான்னு தெரியல, ஏன்னா வெட்ட வெளியாயிடுச்சு ஃபார்மு. அதனால ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருந்தா இருக்கலாம். கோவம் தலை கேறிடுச்சு. நல்ல அக்ரெசிவான ஃபிஷ். கிரேசியா இந்த மாதிரி துருத்துருன்னு இருக்க மீன் வளர்த்து பார்க்கணும். கம்பாஸ் வந்து நம்ம F2 யூஸ்வலா வளர்த்துருப்போம். அதை தாண்டி நான் புதுசா வளர்த்து பார்க்கணும் அப்படின்றப்ப F1 போகலாம். F2 விட F1 நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறப்பதான் சூப்பரா வருவானுங்க. நான் கேர் பண்ணாம வச்சிருக்க என்னோட F1 காட்டுறேன். இவன் கூட கம்பேர் பண்ணி அவனுங்க எப்படி இருக்கான்றதும் நீங்க பாருங்க. என்னால குறிப்பிட்டு இங்க இருக்கிற ஃபிஷ் தான் நல்லா பார்த்துக்க முடியுது. அப்புறம் தனித்தனியா இருக்கிற ஃபிஷஸ் பார்த்துக்க முடியுது. சின்ன சின்ன பார்ட்டிஷன்ல இருக்கிறதுல கொஞ்சம் கம்பேர்டு டு திஸ் அவனுங்க டல்லா தான் இருப்பானுங்க. நான் காட்டுறேன். இங்க வந்து விஐபிஸ்லாம் இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் கொஞ்சம் டேங்க் மாத்தி போட்டிருக்கேன் இவனுக்காக. இவனோட ஹம்ப் வந்து நல்லா டவுன் ஆச்சு. ஸோ பக்கத்துல புது மீன் போடுறப்ப ஃபிளாரிங்கு, அக்ரேஷன், அதனால நல்லா பம்ப் ஆவாங்க. அதனால நேத்து டேங்க் வந்து மாத்தி போட்டேன். ஸோ இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக். ஆக்சுவலா ஜிபியா ஃபேட் ஆகுறான். இவன் வந்து ஜிபி லைனேஜ்னு சொல்லி தரல எனக்கு செல்லரு, பட் ஜிபியா மாறுறான். ரொம்ப நல்ல ஹம்ப் இருந்தது. இந்த ஃபேடிங் பீலிங் டைம்னு சொல்லுவாங்க. இந்த பீலிங் டைம்ல வந்து ஹம்ப் டவுன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ஆனது கிடையாது. இந்த விஷுக்கு பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஃபேட் ஆகிற டைம்ல ஹம்ப் நல்லா டவுன் ஆயிடுச்சு. நல்ல ஹம்ப் இருந்துச்சு, டீசென்டான காக்கு இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷுக்கு இருக்கிற ஹம்ப் மாதிரி நல்ல ஹம்ப் இருந்தது. பட் இப்போ அப்படியே டவுன் ஆகி வரான். ஸோ ஃபேட் ஆகட்டும், இவனோட கிரேடே மாறிடும். போலிங்ஸு, கலரேஷன் எல்லாமே மாறிடும். கம்ப்ளீட்டா முடியட்டும், அதுக்கப்புறம் இவனை பார்த்துக்கலாம்னு சொல்லி நான் வச்சிட்டு இருக்கேன். ஒரு கிளாசிக்கான கம்ஃபா கலர்ல தான் இருந்தான். இப்பயும் அப்படிதான் இருக்கிறான். கேமராக்கு தான் கொஞ்சம் பயப்படுறான். இவன் வந்து ஒரு போல் டாமினன்ட்டு. கொஞ்சம் இந்த பெர்ஃபெக்ஷன் வைஸ் வந்து நல்லா இருப்பான். நல்ல ரெக்டாங்கிள் பாடி, ரொம்ப ஹார்டான காக்கு, ஷார்ட்டான மவுத்து, நல்ல ரேப் ஆகி டைல் க்ளோஸ் ஆகிருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பான். ஆக்சுவலாக இந்த டேங்க்ல ஹீட்டர் வேலை செய்யலை. சரி, அந்த காரணத்தெல்லாம் விட்டுருவோம். கலரேஷன் வந்து ஆரஞ்சு நல்லா காட்டுவான்.
ஸோ பாடியில் வந்து நமக்கு ஆரஞ்சு பேஸாக தான் இவன் வந்து இருப்பானே. ஸோ இப்போ ஃப்ளேர் பண்ணா, மிரர் போட்டிருக்கேன், அவன் மிரர் பார்க்க மாட்டான். ஃப்ளேர் பண்ணான்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பான். ஸோ அந்த பெர்ஃபெக்ஷன் வைஸ் எனக்கு இந்த காம்படிஷன்லாம் போட்டு ப்ளே பண்ணி பார்க்கணும், எனக்கு கொஞ்சம் அந்த ஆரம்ப ப்ரைஸிங்கில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபிஷ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிரேட்ஸ்லாம் வந்து 8K 10K அந்த மாதிரி இருக்கும். அது கம்மி ப்ரைஸிங் கிடையாது. பட் காம்படிஷன் அப்படின்றப்ப அந்த ரேஞ்சில் நம்ம ஃபிஷ்ஷை எடுக்கிறது வந்து ரொம்ப பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நிறைய ஃபிஷ் வந்து காம்படிஷனுக்கானதாக இருக்காது, ஷோ கிரேட்ஸாக இருக்கும். இவனில் எனக்கு பிடிச்சதே இவனோட அந்த கலர் தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஹம்ப் டவுன் ஆயிருக்கான். என்கிட்ட இருக்கிறதுலே இப்போ என் ஃபார்மில் வந்து ஒரு பெஸ்ட் கலரான மீன் சொல்லுங்க அப்படின்னா இவனை தான் சொல்லுவேன். இப்போ வந்து அடிச்சுட்டு ஓடிச்சு பார்த்தீங்களா, இவனோட ஸ்டைலே அதுதான். நான் உங்களுக்கு காட்டுறேன், மிரரை எடுத்து இதில் போடுறேன், அடிச்சு ஓடுற இவனோட ஸ்டைலை பாருங்க. எடுத்துட்டேன், போடுறேன். இவன் மிரரை பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான் மட்டும் பாருங்க. இருங்க, இன்னும் அக்ரஷன் வரல. போட்ட உடனே ஒரு கடி கடிக்கிறான். ஓடுறானா இப்ப பாருங்க, பண்ண மாட்டான். ஆக்சுவலா இதை வந்து ஏதோ ஒரு அட்டாக்கிங் ஸ்டைல் மாதிரி பண்ணுது. பேரட்டோ இல்லை மிரரோ போட்டோன்னா அப்படியே ஃபிளேர் பண்ணிட்டு ஓடி வந்து அடிச்சுட்டு ஓடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான அட்டாக்கிங் ஸ்டைல் பண்ணுவான். இப்போ பண்ணாம என்ன அவமானப்படுத்திட்டான், பரவாயில்ல. இப்போ நடந்தது ரொம்ப பிள்ளைய இருக்கட்டும், நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லானவன். இவனோட அக்ரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நோஸ் போலிங்ல இருந்து எல்லாமே இருக்கான். இவன் ஒரு ஃபேன்சியான ஒரு ஷோ கிரேட்னு சொல்லலாம். முழுக்க முழுக்க அழகுக்கான மீன். ஃபுல்லா நோஸ்ல ஃபுல்லா நமக்கு போலிங்கு. ஹம்ப் வந்து இவனோடது இது கிடையாது, ரொம்ப நல்ல ஹம்ப்பு. பழைய வீடியோஸ் இருந்தாங்கன்னா நான் ஷேர் பண்றேன். எல்லாம் இந்த மழையினால டவுன் ஆயிருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலரேஷனு, செமையா இருப்பான். பயம்னா என்னன்னே தெரியாது அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரியானவன் தான். கீழே டேங்க்ல நான் இவனெல்லாம் வச்சிருந்தேன். கொஞ்சம் வேற ஃபிஷஸ் எல்லாம் இங்க போட்டு க்ரூம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால இவன் ஹம்ப் டவுன் ஆகலாம் நான் பெருசா நோட் பண்ணல. ஆரஞ்சு பேஸ் கலர் நல்லா காட்டுறான். இப்ப இவன் நல்ல ஒரு மான்ஸ்டரஸான சைஸ்ல வருவான். கொஞ்சம் இவனோட ஜெனட்டிக்ஸே வந்து ரொம்ப ஒரு பல்கி ஜெனட்டிக்ஸ் தான். மிரர் உள்ள போட்டோன்னே பயந்துட்டான். கலரேஷனுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா ஜெனட்டிக்ஸ் ரொம்ப மேட்டர். ஏன் சொல்றேன்னா, இப்ப இந்த மீன் வந்து என்கிட்ட ஸ்டாக் வர்றப்ப ஹெட் மார்க்கிங் கிடையாது, சரிங்களா? பிளெயினான ஹெட் தான் இருந்துச்சு. இப்ப அவனோட ஹெட்ல பாத்தீங்கன்னா மார்க்கிங் இருக்கு. ஸோ இன்னும் இவன் சைஸாவாக நல்லா மார்க்கிங்ஸ் வந்து டார்க்கனாகவும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரியான ஜெனட்டிக்ஸ்ல நல்ல லைனேஜ். இவன் ஸ்ட்ராங்கான கலரேஷன், ஸ்ட்ராங்கான பாடி, நல்ல சைஸ். ஆக்சுவலா இவனுக்கு கண்ணுமே கொஞ்சம் சன்கனா இருக்கும். பட் பெருசா சன்கனைஸ்னு சொல்ற அளவுக்கு சன்கனா இருக்காது. எனக்கு இவனை பர்சனலா பிடிக்கும். இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் வந்து நம்ம ஒரு 3 அடி 3.5 அடி டேங்க்ல கொடுத்து நல்லா சைசிங் பண்ணலாம். 12 இன்ச்சு கிட்ட நல்லா தாராளமா வருவான். ஸோ என்னோட ஹம்புமே வந்து நமக்கு நல்லா ஃப்ரண்ட் ஃபேஸிங்கா ஹேமர் காக்கா வருது. ரொம்ப பியூட்டிஃபுல்லானவன். சைஸு மான்ஸ்டர்ஸா வேணும், நல்ல கலர்ல இருக்கணும், எனக்கு ஷோ காட்டணும், பார்த்தோன்னே மீன் வந்து கண்ணை பறிக்கணும் அப்படின்றவங்கலாம் இவனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இவனுக்குலாம் ஹீட்டர் ஒண்ணுமே இல்லை, சும்மா மோட்டர் ஓடுதா, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஜெனட்டிக்ஸ். நல்லா டாமினேட் பண்ணக்கூடிய ஃபிஷ்ஷு. அதனாலதான் பக்கத்துல இருக்க மீன் பயத்துல மண்டையெல்லாம் இறங்கி இருக்கு. ஸோ இது ஒரு டியூவல் டோன். இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து 4K அந்த ரேஞ்சில் இருக்கும். ஹம்ப் இவனுக்குமே டவுன் ஆயிருக்கு. இது ரொம்ப அக்ரெசிவான ஃபிஷ். ஏன் இவ்வளவு அக்ரெசிவா இருக்கானா, ரொம்ப நாளா இவனை வந்து நான் க்ரூம் பண்ணிட்டு வரேன். ஸோ ஏன் நல்லா பழகிட்டான். ஹியூமன் அட்டாச்மெண்ட் அதிகபட்சமா எகிரி கடிச்சிட்டான். இவனுங்களை வச்சு சர்க்கேஸ் காட்டலாம் போல. கமான் கமான், ரைட். அழகான டியூவல் டோன். ஸோ ஆரம்ப விலை, எனக்கு ஒரு மீன் வேணும் உங்ககிட்ட, ஆரம்ப விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 1500 இருந்து இப்ப நம்ம கிட்ட மீன் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே வந்து நான் குரூப்ல ஸ்டாக் அப்டேட் பண்றேன், நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகானவன்.
எனக்கு என்னன்னா இந்த ஃபார்ம் வேலை முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி மீன்லாம் ஸ்டாக் வருதுன்னா எனக்கு டிஸ்பிளேக்கு எடுத்து போட்டுப்பேன். ஏன்னா எதனா 1 இல்ல 2 மீன் டிஸ்பிளேக்கு போட்டு மான்ஸ்டர் மாதிரி வளர்த்து காட்டணும். இந்த மாதிரி மீன் போடலாம், இந்த ஷோ பியூட்டிக்காக இவன மாதிரி மீன் போடலாம். ஏன்னா ஃபுல் போல் கவரேஜ்ல இருப்பான். இது வந்து பாத்தீங்கன்னா F1, நார்மல் F1 கிடையாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவா செலவு பண்ணி போராடி தான் எடுத்தேன். F1 எலைட், F1 ப்ரோ, F1 அல்ட்ரா அந்த மாதிரி சொல்லலாம். இவன் டேங்க்ல ஹீட்டர் வேலை செஞ்சுட்டு தான் பாருக்கு, கை வச்சாதான் தெரியுது. செமையா இருப்பான், ஃபுல் மார்க்கிங்கோட நமக்கு இருப்பான். நோஸ் பேர்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கும். இப்போ என்கிட்ட இவன் ஸ்டாக் வர்றப்ப இவன்லாம் நோஸ் பேர்ஸ் கிடையாது. அதனாலதான் நம்ம அந்த லைன் முக்கியன்றது. ஸோ இது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கும். மார்க்கிங் நல்லா இருக்கும், ஹெட்ல எல்லாத்துலயுமே மார்க்கிங் எனக்கு நல்லா தான் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். கையில பிடிச்சதுனால கலர் கொஞ்சம் டார்க் ஆயிருக்கு, ரொம்ப இல்லை, பட் ஸ்டில் ரொம்ப வைப்ரண்டான கலர் தான். இப்போ கையில பிடிச்சதுனால கொஞ்சம் டார்க் ஆயிருக்கும். F1லாம் வந்து அந்த அட்வான்ஸ் ஆபியஸ்ட், புல்லிஜின் வீசா சொல்ற மாதிரி சொல்லிட்டேன். அட்வான்ஸ் ஆபியஸ்ட்னு இல்லை, கொஞ்சம் F2ல இருந்து நம்ம ஸ்பெஷல் கேர் எடுத்து வளர்க்குற மாதிரி இருக்கும். நமக்கு டோட்டலா கம்ப்ளீட்டாவே போலிங்ஸ் வந்து பாடி ஃபுல்லா கவர் ஆயிருக்கு, நல்லா இருப்பான். ஸோ பாடி, ஷார்ட்டான மவுத்து, ஃபுல் போல் கவரேஜ், நல்ல டைலு எல்லாமே இந்த பீஸ்ல இருக்கு. ரொம்ப ஆசையா எடுத்திருக்கேன். ஃபார்ம் வேலை முடிகிற வரைக்கும் இருந்தாலும் இவனெல்லாம் பர்சனல் க்ரூமிங் தான். ஏன்னா F1 ஒன்று வளர்த்து பார்க்கணும். F2 நிறைய ட்ரை பண்ணிட்டேன், இந்த மாதிரி பீசஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படியே பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு ரெட் பேஸ் டியூல்டோன்னே சொல்லலாம். ஏன்னா இவன் ரெட் வித் இந்த எல்லோல தான் இருப்பான். ஸோ இவனால நம்ம அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸிங்ல கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் வந்து 4 to 5K ரேஞ்சில் வந்து இருக்கு, எல்லோ ரெட் பேஸ்ல வித் ஹெட் மார்க்கிங்கோட. நல்ல கிரேட், ஆக்சுவலா நல்ல ப்ரைஸ் கிடைச்சதுனால நல்ல ப்ரைஸ்ல நானும் உங்களுக்கு கோட் பண்ண முடியுது. பாடி, டைலு, இந்த மான்ஸ்டர்ஸான ஹம்ப்பு, நல்ல ஹம்ப் இருந்துச்சு, உனக்கு டவுன் ஆயிருக்கு. இப்ப ஸ்டில் இப்பயுமே வந்து ஒரு பெரிய ஹம்ப்னு தாராளமா நம்ம வந்து சொல்லலாம். பியூட்டிஃபுல்லா இருப்பான். நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல டாட் டாட்டா இருக்கும் என்னோட மார்க்கிங், டோனட் மார்க்கிங் மாதிரி வருது பாருங்க. கம்ப்ளீட்டா டோனட் மார்க்கிங் சொல்ல முடியாது, ஸ்டில் அது பார்க்க அது மாதிரி இருக்கு. இதெல்லாம் நல்ல க்ரூமர் ஸ்கேல பண்ணா சூப்பரா வருவான். ஸோ இவன் வந்து ரொம்ப ஒரு காம்பேக்டான ஃபேஸ், பஞ்சியான ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இந்த டொக்கோமோ நாய் சொல்லுவாங்கல்ல, பக்கா, அது மாதிரியே இருக்கும் பாருங்க. ஹம்ப்ல இருந்து அப்படியே ஃபேஸ் எப்படி வருது பாருங்க. ஸோ ரொம்ப பஞ்சியான ஃபேஸ், சன்கன் ஐ இருக்கு இவனுக்கு. ஸோ வீஜாக்கு இருக்கக்கூடிய ட்ரைட்ஸ் எனக்கு பிடிக்கும், சன்கன் ஐஸ், அதனால சொல்றேன். சன்கன் ஐஸ் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படிலாம் கிடையாது. போலிங்குமே வந்து ரொம்ப அழகா இருக்கும், பியூட்டிஃபுல்லான போலிங்கு, நல்ல மான்ஸ்டர் ஹெட். இதெல்லாம் நம்ம 6, 7 அந்த ரேஞ்சில் இந்த மாதிரி ஃபிஷஸ் இருக்கும். இவனெல்லாம் 6க்கு தரலாம், அழகா இருப்பான். டியூல்டோன் தான் இவன். கையில பிடிச்சதுனால இங்க இருந்த எல்லோ வந்து கம்மி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரீயா நம்ம ஸ்விம் பண்ண விடுறப்ப எல்லோ நல்லா தெரியும். இவன் வந்து ஒரு ஆரஞ்சு பேஸ், ஆரஞ்சு பிங்கிஷா இருப்பான். நல்ல கலரேஷனு, டிஃப்ரெண்டா இருக்கும் இவனோட கலரேஷன். கொஞ்சம் போலிங்ஸ் வந்து ஒயிட், கொஞ்சம் கிரீனிஷா அந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் வெரைட்டி டேங்க்ல பிடிச்சேன், ஸ்ட்ரெஸ் ஆயிட்டான், கண்ணு கருப்பாயிடுச்சு. ஸ்ட்ரெஸ்லேயே இந்த அளவுக்கு இவன் கலர் காட்டுறான்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி இருப்பான்னு பார்த்துக்கோங்க. தாய்லாந்துல இருந்து வர்றப்ப ஃபுல்லா ஹம்பே கிடையாது, ஃபிளாட்டா இருந்துச்சு. நம்ம அப்படியே படுத்துதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி ரெடி ஆகி நல்லா வந்திருக்கான். ஒவ்வொரு டைமும் வந்து அழகா டெவலப் ஆயிட்டே வரும். இவெல்லாம் அஃபோர்டபுள் ஃபிஷஸ், அழகா இருப்பான். ஹெட் மார்க்கிங்குமே நல்லா இருக்கும். நம்ம ஃபார்ம்லேயே வந்து சின்ன பார்ட்டிஷன் இருக்க டேங்க்னா இதுதான் சொல்லுவேன். அப்போ என்னப்பா இங்கே நல்லா இல்லாத மீன்லாம் இங்கே தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நல்ல மீன் தான். ஒவ்வொரு ஸ்டாக்குமே செலக்டடாக தான் எடுக்கிறேன். ஸோ எல்லாமே நல்ல மீன். சின்ன மீனுங்களை வந்து நான் இங்கே வச்சிருப்பேன். இதெல்லாம் வந்து இந்த 1.5 இன்ச்சு சைஸ் தான். 1 இன்ச்சில் ஹெட் பாப்பா நம்ம ஸ்டாக் எடுத்தது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சைசிங் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாம் இவன் ஸ்ட்ரெஸ் பேண்டோட இருக்கானுங்க. ரொம்ப கொஞ்சம் டார்க்கான பிளேஸ் இது ஃபார்ம்ல.
டார்க்கா இருக்கும். பக்கத்துல ஃபிஷஸ் பெரிய மீன் சின்ன மீன் மாறி மாறி இருக்கு. அதாவது 1.5 இன்ச் மீன் 2 இன்ச் மீன். ஸோ அதனால இவனுங்களாம் ஃபுல் கலரேஷன் காட்ட மாட்டானுங்க. பட் ஸ்டில் 1.5 இன்ச் மீன்ல நம்ம கலர் வந்து பெருசா எதிர்பார்க்க முடியாது. சைஸ் ஆவாவா தான் இவங்களோட பொட்டென்ஷியல் காட்டுவானுங்க. எல்லாமே ஹெட் மார்க்கிங்கோட இருப்பானுங்க. எப்படி என்னோட ஃபிளாரிங் ஸ்டிக் பயங்கரமா இருக்கா? காம்படிஷன்ல வாங்கின கீ செயின் தான். இவனுங்கெல்லாம் குட்டி குட்டி ஃபிஷ். கீ செயினோட சின்னதுதான் பாத்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் வந்து 1500 ஆரம்பிச்சு 2500 தான் மேக்சிமம். இது F1 சொன்ன பார்த்தீங்களா? இதெல்லாம் நல்ல பொட்டென்ஷியல். ஏன்னா எல்லாமே ஹம்போட எடுத்தது தான். சின்ன பாடிஷன்றனால அந்த ஸ்ட்ரெஸ் பேண்ட் எல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். வெர்டிக்கல் பேண்ட்ஸ் பயங்கரமா வருவானுங்க. ஸோ அப்படியே இங்க வந்தீங்கன்னா ஃபுல் மார்க்கிங் நோஸ் போல்ஸோட ஒருத்தன் இருப்பான். இதெல்லாம் நம்ம 2000க்கே கொடுத்துடலாம். சைஸ் 1.5 இன்ச்சுன்றதுனால தான் பிரச்சனையே. ஏன்னா அவங்களோட ஃபுல் கலரேஷனோ ஹம்போ எதுவுமே வந்து இந்த சைஸ்ல காட்ட மாட்டானுங்க. நல்ல போலிங்ஸ். ஆனா அக்ரெசிவா ஃபிளேர் பண்ணிக்கிட்டே கீழே போயிட்டே இருக்கான்பா. ஸோ அப்படியே இங்க வந்தோம்னா இது ஒரு F1 ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். ஸ்ட்ராங்கா மீன்ஸ் நல்ல காம்பேக்ட் பாடி, ஷார்ட்டான மவுத்து, வீஜாக்கான ட்ரைட்ஸ் கூட இருக்கும். நல்ல டியூவல் டோனு ஹம்போடையுமே இருப்பான். இவனெல்லாம் தனியா எடுத்து க்ரூம் பண்றப்ப இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுப்பான். சைஸ் ஒரு 2 இன்ச் அப்படிதான் இருக்கிறான். ஸோ பக்கத்துல இங்க வந்தாலும் ஒரு டியூவல் டோன். மேக்சிமம் இந்த சின்ன ஃபிஷ் குட்டி 1.5 இன்ச் மீன்ல வந்து நமக்கு டியூவல் டோன்ஸ் அதிகமா இருக்கு. அதுதான் நமக்கு இங்க டார்க்கான என்விரான்மெண்ட்னால பெரிய ரிசல்ட் கொடுக்க மாட்டானுங்க. ஹெட் மார்க்கிங்கோட இருக்கு. ஒரு பீஸ் கூட ஹெட் மார்க்கிங் இல்லாம கிடையாது. எல்லாமே அந்த பட்ஜெட் ஆப்வியஸ்டுக்காக எடுத்திருக்கேன். இப்போ நல்ல மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா தாராளமா நம்ம இது இன்னும் ஹியூஜ் ஸ்டாக்கே வந்து எடுக்கலாம். ஒன்னுக்கு கூட ஹெட் மார்க்கிங் இல்லாம கிடையாது. கலர் வந்து பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் தான் இவனுங்களோட சைஸு. ஸோ ஒரு 2.5 இன்ச் வர்றப்ப இன்னும் காட்டுவானுங்க. இன்னும் ஏஜ் ஆவாவா தான் கலர் பொட்டென்ஷியல் நம்ம காட்ட முடியும். 1.5 இன்ச் கலர் எதிர்பார்க்க முடியாது. ஸ்டில் பார்ட்டிஷன்ல இருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி இன்னும் இடம் கொடுக்குறப்ப ஸ்ட்ரெஸ் இல்லாம இன்னும் கலர்ஃபுல்லா இருப்பானுங்க. அந்த 1.5 இன்ச் மீன்ல சைஸ் பண்ணது இது வேற பார்ட்டிஷன்ல இருந்த மீன். கொஞ்சம் 1.25 இன்ச் அந்த சைஸ்ல இருப்பான். 2 இன்ச்சோட கம்மி தான். ஸோ இவனுக்கு நல்லா நமக்கு போலிங்கு கலரு எல்லாமே வந்து காட்டுறான். காரணம் சைஸு நல்ல பிரைட்டான பிளேஸ்ல இருக்கான். ஹெட் மார்க்கிங்கு நோஸ்லயுமே நமக்கு மார்க்கிங் இருக்கு. ஃபுல்லா கவர் ஆகல பட் ஸ்டில் மார்க்கிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் நம்ம 2000 கொடுக்கலாம். டியூவல் டோன் தான். இதெல்லாம் ஏஜ் ஆவாவ நல்லா சூப்பரா வருவான். இவன் வந்து நல்ல மான்ஸ்டருக்காக லாஸ்ட் வீடியோலே காமிச்சிருந்தேன். ஹம்ப் டவுன் ஆயிருந்துச்சு. அப்பயே சொல்லியிருந்தேன் இவன் மான்ஸ்டருக்காக ஹம்ப் டவுன் ஆயிருந்தான்னு. இப்போ நல்லா பம்ப் பண்ணி நல்ல ஹம்போட இருக்கான். இவனுக்கு ஒயிட்டு ப்ளூயிஷ் போல்ஸாக தான் இருக்கும். நல்லா ஒயிட்டிஷ் போல் தான். இங்கெல்லாம் கொஞ்சம் ப்ளூயிஷாக இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருப்பான். இந்த ஹம்ப்பு தான் எனக்கு மெயின். நல்ல மான்ஸ்டர் காக்கு வேணும் அப்படின்றவங்களாம் இவனை சூஸ் பண்ணிக்கலாம். ஹம்ப் ஷேப்புமே நல்லா இருக்கும் நமக்கு ஆக்சுவலாக. இவனோட F1 பக்கத்துலயே இருக்கான். F1 விட்டு பார்ப்போமா? F1ஓட அந்த ஃபிளாரிங் அழகுதான். சூப்பரா ஃபிளேர் பண்றான். இதுல உங்களுக்கு நல்ல அந்த ஹம்ப் ஷேப் பார்த்தா தெரியும். எக் ஷேப்ல இருக்கும் இவனுக்கு. அவன் என்ன நடந்தா என்னன்னு ஃபிளேர் பண்ணி ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கான்பா. இவன் வந்து ஒரு ரெட் கம்ஃபா 7 இன்ச்சு கிட்ட வந்து இருப்பான். 2 இன்ச்ல தான் நம்ம கிட்ட வந்தான். நானே வளர்த்து வந்து கொண்டு வந்துட்டேன். இந்த F1 அடங்க மாட்டான் போல. அங்கிருந்து ஃபிளேர் பண்ணிட்டு இருக்கான். 7 இன்ச்சு மீன் ஃபுல் மார்க்கிங்கோட இருப்பான். நமக்கு ஹெட்டு நோஸு எல்லாத்துலயுமே வந்து போலிங் இருக்கும். ஆக்சுவலா மீன் வளர்க்கறதுன்றது வாங்கி வளர்க்கறது தான். சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்றது ஜுவனல் சைஸ் 2 இன்ச்சு 3 இன்ச்சு. ஏன்னா அதுல தான் நமக்கு ஹம்ப் கலர் பொட்டன்ஷியல் எல்லாமே தெரியும். 7 இன்ச்சு மீன் வந்து டிஸ்பிளேக்கு போடுறவங்க வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 feet டேங்க் என் கடையில செட் பண்ணிட்டப்பா, இல்லை நான் வந்து போட்ட உடனே ஒரு மீன் ரெடியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து சூஸ் பண்ணணும். இவன் வந்து இந்த ரெட் லவர்ஸ்க்கு வந்து பிடிக்கும். போலிங்ஸ் வந்து வார்ம் போல்ஸ் ரொம்ப அழகா இருக்கும்.
கொஞ்சம் கொஞ்சமா இவனை வளர்த்துட்டே வந்துட்டேன். 2 இன்ச்சில் நம்ம கிட்ட வந்தவன் நல்லா வைப்ரண்டா இருப்பான். இப்ப கையில பிடிச்சதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான். நல்லா இருப்பான். இது இந்த கேட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது குலைக்கிற நாய் மாதிரி பண்ணிட்டு இருக்கு. விடும் இருங்க. சண்டைக்கு நீ வாடா. எங்க எஃபோனே காணும். வருதுங்க. அவன் கண்ணுல பயம் தெரியல அப்படின்வாங்களா, அது மாதிரி அங்க இருந்து ஃபிளேர் பண்ணிட்டு இருக்கு. ரைட், இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா விட்டோன்னே இவனோட கலர் நல்லா வைப்ரண்டா வருது. இன்னும் செட்டில் ஆகிட்டா பஞ்சியா இருப்பான். நல்ல கலரேஷன். ரெட் லவர்ஸ்க்கு தான் இவன். கேமராமேன் வந்து போதும் கிளம்ப போறேன் அப்படின்னு தொல்லை பண்ணுவதால் நம்ம வீடியோவை முடிக்க வேண்டிய சூழல். இன்னும் ஒரு 4-5 மீன் தான் வீடியோல காட்டக்கூடிய ஃபிஷஸ் இருக்கு. நம்ம அடுத்த வீடியோல அதை பார்த்துக்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஸ்டாக் வந்து 1500ல இருந்து 20,000 ரூபா வரைக்கும் இப்போ விஐபி கிரேட் ஷோ கிரேட் ஃபிஷஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நமக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி இருக்கா இல்லையான்னு கேட்டு புக் பண்ணிக்கோங்க. எவ்ரி டியூஸ்டே இல்லை வெனஸ்டே வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணுவோம். ஃபுட்டு வந்து ஹம்பி எட் ஸ்டாக் இருக்கு. 9x9 ஷிப்மெண்ட் பாக்ஸ் வந்துட்டு இருக்கு. வந்துச்சுன்னா 9x9மே வந்து ரெடியா இருக்கும். ஸோ 9x9 ஹம்பி எட் இல்லை கம்ஃபாஸ் எது வேணும்னாலும் நீங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோல காமிச்ச எல்லாமே வந்து கம்ஃபா தான். நம்ம கிட்ட வந்து எஸ்ஆர்டி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபைட்டர் விற்கிறப்ப ஃப்ளவரான் கேட்டீங்க, ஃப்ளவரான் விற்கிறப்ப எஸ்ஆர்டி கேட்குறீங்க, ஃபைட்டர் கேட்குறீங்க. எக்ஸ்பென்சிவான ஃபிஷ் எடுத்துட்டு வரப்ப அஃபோர்டபுள் ஃபிஷ் கேட்குறீங்க, அஃபோர்டபுள் எடுத்துட்டு வரப்ப எக்ஸ்பென்சிவா கேட்குறீங்க. இருக்கிறத யாருமே கேட்க மாட்டீங்க. இந்த டைம் முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் எல்லா ரேஞ்சிலும் இருக்கிற மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். அடுத்த டைம் நம்ம ஃபார்ம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்ஆர்டி எல்லாமே வந்து பார்க்கலாம். என் நம்பர் கொடுத்துருக்கேன். வீடியோ முடிச்சுக்கலாம். பை. போலாங்களா கேமராமேன்?